ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபா தன்னுடைய குருவின் மகிமையை குறித்து கூறியதன் தொடர்ச்சியை கேட்கலாம். அவரையே உற்று பார்ப்பதை விரும்பினேன். அவர் அங்கே என் கண் முன் காணாவிடின் கண்கள் இருப்பதையே நான் விரும்பவில்லை. திரும்பி போக நான் விருப்பப்படவில்லை. குருவை தவிர வேறு எல்லாவற்றையும் மறந்தேன். என் உயிர் என் பார்வையிலேயும் என் பார்வை அவர் மீதும் நிலைத்து நின்றது. என்னுடைய தியானத்தின் லட்சியம் அதுவே. மௌனமாக நான் வணங்கினேன். அதன் பொருள் எந்தவித பிரயத்தனமோ படிப்போ எதுவுமின்றி முழுவதும் குருவின் கிருபையால் மட்டுமே தானாகவே ஆத்ம ஞானம் எனக்கு கிட்டியது. குரு கிருபை ஒன்றே நமது சாதனை. அதன் பயனாக அனுபவமாக ஞானம் பிறக்கிறது. குரு அவசியம். ஒரு பக்தர், பாபா போக வேண்டியது எங்கே? ஸ்ரீ சாயி பாபா. இதற்கும் மேலே பக்தர், வழி ஸ்ரீ சாயி பாபா. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் செல்வதற்கான ஏராளமான வழிகள் உள்ள. உன்னை பொறுத்தவரை இங்கிருந்து நடத்தி செல்லக்கூடிய வழி உள்ளது. ஆனால் பாதை கரடுமுரடானது. வழியில் புலிகளும் கரடிகளும் இருக்கும். தீக்ஷித்: ஆனால் பாபா கூட ஒரு வழிகாட்டி இருந்தால்? ஸ்ரீ சாயி பாபா: கூட வர ஒரு வழிகாட்டி இருந்தால் சிரமம் இல்லை. அப்போது புலிகளும் கரடிகளும் ஒதுங்கி போய்விடும். ஒரு வழிகாட்டி இல்லையெனில் செல்லும் பாதையில் ஆழமானதும் பயங்கரமானதுமான ஒரு குழி காணப்படும். அதனுள் விழுந்துவிடக்கூடிய அபாயமும் உள்ளது. இங்கே வழிகாட்டி என்பது குரு, குழி என்பது நரகம். ஸ்ரீ சாயி பாபா: இதர குருமார்களின் தகுதிகள் எவ்வளவு அதிகமாக காணப்படினும் உன்னுடைய குருவின் தகுதிகள் எவ்வளவு குறைவாயினும் சற்று தளராத விசுவாசத்துடன் உன் குருவையே பின்பற்று. பந்த்: நம்முடைய குருவின் மீதுள்ள பற்றை விட்டுவிடக்கூடாது. திடமாக அவரிடம் மட்டுமே அண்டி இருக்க வேண்டும். ஓம் சாய்ராம்.